ஆக்டர் சுபாஷினி அவர்களோட கணவர் அவங்க வாழ்ந்த வீட்டை விட்டு வெளியேற போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது எதனால என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் பிரபல சீரியல் நடிகையாக இருந்தவங்க தான் சுபாஷினி அவர்கள். கயல் அப்படிங்கிற சீரியல் பண்ணியிருந்தாங்க. ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தாங்க. சமீபத்தில் அவங்க கணவர் கூட ஏற்பட்டிருந்த சண்டையில் அவங்க ரொம்பவே தவறான ஒரு முடிவெடுத்து நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சிருந்தாங்க. அவங்களோட சொந்த ஊர்லேயே நல்லடக்கம் செய்கிறதுக்காக ஃப்ளைட்டில் நேற்று கூட்டி போயிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் நல்லடக்கம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய கணவர் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காராமா. அது என்ன அப்படின்னா, சுபாஷினி அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ஐயப்பந்தாங்கல்ல தான் ஒரு இடத்துல வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு வீட்டில் தான் அவங்க கணவருமே இருந்து வந்துட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு வருஷமாகவே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்பவே நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. வரப்போகிற ஏப்ரல் 22 வந்தால் அவங்களுக்கு 2வது வருட கல்யாண நாள். அண்ட் அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக பிளான் பண்ணி கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்காங்க. ஆனால் சடனாக இப்படி ஒரு விஷயம் நடந்தது ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக அவருடைய கணவர் ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காரு. அவருடைய சோசியல் மீடியா பேஜ்லேயும் சரி, அவருடைய நண்பர்கிட்டையும் சரி, அவங்களோட குடும்பத்துக்கிட்டையும் சரி, ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக தான் அவர் இருக்காரு அப்படிங்கிறத பார்த்தாலே தெரிகிற அளவுக்கு தான் அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே இருந்து வந்துட்டு இருக்காமா. அண்ட் இதே மாதிரியான ஒரு நிலைமை போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவருமே ஏதாவது தப்பான முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சரி அவருக்கு ஒரு சில ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அவங்க 2 பேரும் கடைசியாக வாழ்ந்த வீட்டில் இப்போதைக்கு தங்க வேணாம், அந்த வீட்டை டோட்டலாக காலி பண்ணிவிட்டு நீ ஏதாவது புது வீட்டுக்கு போ, அப்படி இல்லைனா அந்த பொண்ணோட வீட்டுக்கே கூட போ, ஏன்னா உனக்கு தான் அவளை ரொம்ப பிடிக்கும்ல, அங்கே நல்லடக்கம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கூட கொஞ்ச நாள் இரு, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இரு, ஏன்னா உன்னை விட வழி அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ இருக்கக்கூடிய வீட்டை அவரை காலி பண்ண சொல்லியிருக்காங்களாமா. இலங்கையில் சுபாஷினி அவர்களோட நல்லடக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் சென்னைக்கு அவங்க இருந்த வீட்டை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவரு வேற வீட்டுக்கு போவார். அப்படி இல்லைனா சுபாஷினி அவர்களோட சொந்த ஊருக்கே போயிட்டு அவங்க அப்பா அம்மா கூட கொஞ்ச நாள் இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ஜனநாயகன் படம் லீக் ஆனதை தொடர்ந்து ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள், அரசியல்வாதிகள் தங்களோட கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் கமலஹாசன் அவர்கள் தன்னோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு படம் உருவாகிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு கருமாறி, அது எப்படி 10 மாதம் சுமந்து இந்த உலகத்தை பார்க்குதோ அதே மாதிரி தான் ஒரு படமும். பல பேர் அந்த கதையை சுமந்து வேர்வை சிந்தி தான் அந்த ஒரு கதையை கொண்டு வராங்க, மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் தோத்துருக்கு அப்படிங்கும்போது உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்றது அப்படிங்கிறது தெரியல. இதை நம்ம அதை குறை சொல்றதை காட்டிலும் நிர்வாகத்தை குறை சொல்லணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு அலட்சியமா இருந்ததுனால தான் படம் லீக் ஆகியிருக்கு. உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது. இதற்கான உரிய நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்கணும். யார் வெளியிட்டிருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. விஜய்க்கு ஆதரவா கமலஹாசன் அவர்கள் பேசியிருக்குது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.